இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவனோடு வாழும் பொழுது எப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வந்தாலும் அவர் பேறு பலனாக, ஆசீராக, அருளாக மாறும் என்பதை இன்றைய மலைப்பொழிவின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 நமக்கு குறிப்பிடுகின்றார். பலவிதமான ஆசீர்வாதங்களை, பேற்றினை நமக்கு அளிக்கின்றார். உலகத்தில் நாம் அந்த வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையில் செல்வங்கள், பொருட்கள், பண வசதி ஆகியவை முக்கியம், தேவை. ஆனால் அவை இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று நினைப்பது தவறு என்பதை இயேசு எண்பிக்கின்றார். ஏழையின் உள்ளமாக, ஏழையின் பால், ஏழையாக இருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே, ஏனென்றால் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இந்த மண்ணகத்தை பற்றி நாம் நினைக்கும் போதுதான் ஏழையாக இருக்கும்போது துன்பப்படுவோம். ஆனால் விண்ணகத்தை நோக்கி நாம் தியானிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது அங்கே பொன்னும் இல்லை, பொருளும் இல்லை, தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பித்தளையும் இல்லை, ஆண்டவருடைய அருள் மட்டுமே. எனவே ஏழையர்களாக இருக்கிறீர்களா, எளியவர்களாக இருக்கின்றீர்களா, கவலைப்படாதீர்கள், விண்ணரசு உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. துயர் உறுகின்றீர்களா, அன்றாட கஷ்டப்படுகின்றீர்களா, வேதனைப்படுகின்றீர்களா, கண்ணீர் வடிக்கின்றீர்களா, கவலைப்படாதீர்கள். கடவுளுடைய பேற்றினை நீங்கள் விண்ணகத்தில் பெற்று ஆறுதலை பெற்றுக்கொள்வீர்கள். கனிவுடையவராக இருங்கள், இரக்கமுடையவர்களாக இருங்கள், நீதியை நிலைநாட்டுபவர்களாக இருங்கள். ஆண்டவருக்கு என்றென்றும் தூய்மையான உள்ளம். நாம் 2 நாட்களுக்கு முன்பாக இயேசுனுடைய தூய்மை மிகு இதய விழாவை கொண்டாடினோம். தன் மகன் தூய்மையான இதயம் கொண்டுள்ளது போல தாயும் தூய்மையான இதயம் கொண்டவளாக இருக்கின்றாள். எனவே தாயினுடைய, அன்னை மரியாளுடைய தூய்மை மிகு இதய பெருவிழாவை கொண்டாடினோம். இன்றைய நாளிலே நம்மையும் தூய்மையான உள்ளம் கொண்டிருக்க இயேசு அழைக்கின்றார். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர், நன்மை செய்தாலும், எந்த ஒரு தவறு செய்யாமல் இருந்தாலும் ஆனால் நாம் தண்டிக்கப்படுவோம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோம். அநியாயமாக நம்முடைய மக்கள் பேசும்பொழுது சொல்வார்கள், அநியாயமாக நான் கஷ்டப்படுறேனே, அநியாயமாக நான் தண்டிக்கப்படுறேனே, அநியாயமாக நான் துன்புறுத்தப்படுகிறேன் என்று சொல்வார்கள். அப்படி மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தும் பொழுது, இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் யார் என்பதை இறைவன் அறிந்திருக்கின்றார். உங்களுடைய உள்ளம் என்ன என்பதை இறைவன் அறிந்திருக்கின்றார். எனவே இந்த மண்ணகத்தில் எப்படியெல்லாம் மக்கள் உங்களை வதைத்தாலும், துன்புறுத்தினாலும், துயரப்படுத்தினாலும், கண்ணீர் வரச் செய்தாலும் விண்ணகத்தில் உங்களுக்கு மிகுந்த பரிசு இருக்கிறது என்ற ஒரு பேற்றினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியின் வழியாக மலை மீது வீற்றிருந்து நமக்கு அருளுகின்றார். மலை என்பது இறை அருள் நிரம்ப பெற்ற இடமாக, இறைவனை முழுமையாக காணக்கூடிய ஒரு இடமாக, இறை பிரசனத்தை அடையாளமாக கொண்ட ஒரு இடமாகும். எனவே அந்த இடத்திலிருந்து மிகுதியான கைமாறையும், மிகுதியான பேற்றினையும், மிகுதியான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இந்நாளிலே நமக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இத்தனை பேற்றினில், இத்தனை ஆசீர்வாதத்தில் ஏதாவது ஒன்றை பெறுவதற்கு நாம் தகுதியாக இருக்கிறோமோ அவற்றின் வழியாக இறைவ அரசை உரிமையாக்கிக் கொள்வோம். எனவே ஏழை மனம், எளிய மனம், இரக்க மனம் வேண்டி இந்த நேரத்திலே மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இரக்கமுடையவர்களாக, கனிவு உடையவர்களாக, நீதியின் பொருட்டு நீதியின் மீது வேட்கை கொள்பவர்களாக, ஏழை எளிய மனம் கொண்டு வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமீன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.